வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வசனம்னா லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்ம யாரும் அநியாயம் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நம்ம கடவுளுக்கு பயந்து நடக்கணும். அதான் சொல்கிறாரு, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். நம்ம அந்த தேசத்தில் சுகமாக எல்லா பலத்தோடும் குடியிருக்கணும்னா நம்ம கடவுளுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு நடக்கணும். அப்போ நம்மளை சுகமாக வச்சுருப்பார். எல்லா பலனையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு சுகத்தை கொடுப்பார். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி அதோட பலனை தரும். அதாவது விவசாயம் எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்கும். அந்த செழிப்பை நம்ம திருப்தியாக சாப்பிட்டு நம்ம சுகமாக இருப்போம். எப்போ நம்ம அவருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி செய்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு அப்படி நடக்கும்போது நம்மளை பூமி சுதந்திரிச்சு கொள்வோம். பூமியில் உள்ள கனிகளை, அதாவது பூமியில் விளைகிற எல்லா விளைச்சல்களும் செழிப்பாக இருக்கும். அந்த செழிப்பை நம்ம அனுபவிக்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு நல்ல பலனை தருவார். அதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்துது. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அவருக்கு பயந்து நடக்கிறோமா, அவருடைய நியாயங்களை கை கொள்கிறோமா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறோமா, நம்ம சோதித்து பார்ப்போம்.